முருக பக்தர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற கோயில் பார்த்திங்கனாக்கா செந்தில் முருகன்ற ஒரு திருக்கோயில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஆரணி போகிற ரோட்டில் புதுப்பாளையங்கிற ஒரு ஊரில் புதிதாக கட்டப்பட்ட கோயில் இது. ஆனால் இருந்தாலும் ஒரு காலத்தில் இது சின்ன மலையாக இருந்திருக்கு. அங்கே சுயம்பு முருகர் ஒருத்தர் அங்கே சுயம்பு முருகர் இருந்திருக்காரு. அங்கே வேல் வச்சு ரொம்ப நாளாக வழிபாடு பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து காசு போட்டு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதோட போர்டு தான் நீங்கள் பார்க்குறது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கோயில் அம்சமாக இருக்குது பார்க்கறதுக்கு. தீர்த்தகிரி மலையில் பார்க்குற முருகர் மாதிரி ஒரு முருகர் சிலை இருக்குது. அதோட ஹைட் கம்மி தான். ஆனால் இருந்தாலும் அந்த சிலையும் ஒன்று புதுசாக செஞ்சு வச்சுருக்காங்க. அது உள்புறம் தான் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கனாக்கா இங்கே மலை சார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன விருட்சம்லாம் மரங்கள் இருக்குது. நல்ல நிழல்களும் இருக்குது. நம்ம வந்தால் கூட அந்த நிழலில் தங்கி போகலாம். ஒரு குளம் ஒன்று வெட்டியிருக்காங்க. குளம் பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது. இது சுத்தரம் இருக்கக்கூடிய அந்த உள் பிரகாரம். அப்புறம் இங்கே கோயில் நிர்வாகி ஒரு விஷயம் சொன்னார். இது இப்போ தைப்பூசம், அப்புறமா சஷ்டி, கிருத்திகை இது மாதிரி நாளில் மக்கள் வராங்கங்க. அவங்களுக்கு ஒரு வேளை அன்னதானம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு யாருன்னா ஸ்பான்சர் பண்ணுறதுனா கூட அவங்களே நேரடியாக கூட செஞ்சு போடலாம். இல்லை நீங்கள் செஞ்சு போடுங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்மளே கூட செய்து போடலாம். முடிஞ்சால் அந்த மாதிரி ஒரு உதவி பண்ண சொல்லுங்கள். நீங்கள் யூடியூப்பில் போட சொல்ல அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ தான் தைப்பூசத்துக்கு தான் இதை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த சிலை தான் முருகர் சிலை அங்கே புதுசாக செஞ்சு வச்ச சிலை. நம்ம தீர்த்தகிரியில் பார்க்குற சிலை மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த பக்கம்தான் பார்த்திங்கனாக்கா குளம் இருக்குது. புதுசாக குளம் ஏற்கனவே பழைய குளம் இருந்திருக்கு. அதை வெட்டி அதுக்கு வேண்டிய இதெல்லாம் ரெடி பண்ணி அதையும் சும்மா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. வேணுன்னா கூட குளத்துல நம்ம குளிக்கலாம். தண்ணிக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. அந்தளவுக்கு தண்ணியும் நல்லாயிருக்கு. நீங்கள் வரணுன்னாக்கா பஸ்ஸிலும் வரலாம், இல்லை கார்லேயும் வரலாம். இன்றைக்கி தானே ஒரு பூஜையை நடந்துச்சு. நான் போன நேரத்தில் ஒரு வீடியோ எடுத்துருந்துச்சு. மக்களே, நீங்கள் வந்தீங்கன்னா கூட இந்த கோயிலை பார்க்கலாம். கிட்டதான் இருக்குது. இது சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மேற்கொண்டு நான் சொன்ன விஷயத்துக்கு அவரோட ஃபோன் நம்பரும் தரேன். நீங்கள் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.